வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. வீரா வந்து கேஷுவலாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கனி வந்து, என்ன நீ என்னை பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க மாட்டுக்கும் கடலை மிட்டாயை வந்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருடா இது வாங்கி கொடுத்தா? அதெல்லாம் இல்லை, நானே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம செல்லக்கனி அசந்து தூங்கிட்டாங்க. என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரில நம்ம வீராவுக்கு. பக்கத்தில் வள்ளியம்மா, ஏதாவது இருக்கும் தண்ணி எடுத்துருவான்னு சொல்லி தண்ணி தெளிக்கும்போது தான் வித்தியாசமாக ரெட் கலரை பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பதறி போய், சரி இனிமேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா சரி வராது, நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு கனியை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்ம வீரா. தெரியலையே வள்ளியம்மா, கடைசியில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பேர் எதிர்ச்சியாக இருக்கிறப்ப அக்கா ஞாபகத்தமாக எனக்கு கனி மட்டும்தான் இருக்கா, கனி ரொம்ப முக்கியமாச்சே, என்னம்மா பண்ணுறது ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு வீரா வந்து கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து கடைசியாக கனி கையில் இருந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இது மாதிரி குளறுபடியாக நடந்திருக்குன்னு சொன்னோன்னே கள்ளம்டாய் ஞாபகம் வருது. நம்ம வீராவுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்கிறப்ப சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த மேடம் வந்து சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இருப்பினும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே போகுது நிலமையெல்லாம். இது எல்லாம் யார் மூலியமா பகை வருதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நினச்சி ரொம்பவே சோகமாயிடுறாங்க நம்ம வள்ளியம்மா. ஏன்னா கனி தானே இவங்களோட நம்பிக்கை பிடிமானம் வாழ்க்கையில் எல்லாமே. கனிக்கு ஏதாவதுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க. மாறன் இருந்தாவது தட்டி கேட்க இருப்பான், இப்போ மாறனையும் நம்ம சேர்க்கறது இல்லையே. ஏம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன வள்ளியம்மா, நீ இதை நினச்சி கோவப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோவப்படுவேன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? இல்லைம்மா, வேறு எதுக்காவது இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் கனி விஷயத்தில் நம்ம அலட்சியமாலாம் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளு. போய் பேசிட்டு வந்துடலாம், மாறன்கிட்ட உதவி கேட்கலாம். சும்மா நேருங்க வள்ளியம்மா, நான் பார்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை வேணாலும் அமைக்கிறேன். உன்னோட ஃபோர்ஸ்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இதுக்கு பாசந்தாம்மா தேவை. அவனை விட 100 பேருக்கு சமமாக ஒரு ஆள் நிற்கிறது. கனிக்கு பக்கத்தில் நின்னானா, நம்ம குடும்பத்துக்கு பக்கத்தில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுமா. புரிஞ்சிக்க தாயே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வள்ளியம்மா, வேண்டானா வேண்டாதான். நீங்கள் கனி முக்கியம்னு உங்களுக்கு தோணுது, நீங்கள் கவலைப்படுறீங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் கனி தான் உங்களுக்கு பிடிமான நம்பிக்கை, எனக்கும் அதே மாதிரி தான். கனிக்கு என்னை பொறுத்தளவு சித்தியெல்லாம் நான் கிடையாது, அம்மா தான். ஆனால் கனியை பார்க்க பார்க்க எனக்கு கண்மணி ஞாபகம் தான் வருது. அதனால தான் பேரை கூட கனின்னு நான் வச்சுருக்கேன். சும்மா இருங்க வள்ளியம்மா. சரி, இவகிட்ட எதுவும் கேட்க வேணாம். இவ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பா. அப்புறம் ஏதாவதுன்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் தான் குழந்தைக்கு பாட்டி, எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா. மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. ரொம்ப சோகமாக வந்து, சரி நான் வீட்டுக்கு போகிறேன். வள்ளியம்மா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே, உன்னை மீறி நான் என்ன சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக நீ இருந்து பார்த்துக்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். முத்து அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆமாம், பார்த்துக்கிட்டது பத்தாதா, இதில் வேற இன்னும் வேற பார்த்துக்கணுமா, உங்களெல்லாம் நான் நம்பணுமா? இரு, யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லி தான் தீருவேன்னு சொல்லிட்டு மாறனை பார்க்குறதுக்காக போகிறாங்க வீட்டுக்கு. என்னது இன்றைக்கின்னு பார்த்து மாறனை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறனுக்கு கனி யாருங்கிற விஷயம் அதிரடியாக வந்து தெரிய போகுதுன்னே சொல்லலாம். வள்ளியம்மா மாறனை பார்த்த உடனே அப்படியே கீழே இறங்கி வராங்க. டேய், வீட்டில் நிம்மதியே இல்லை, என்ன சொல்கிறீங்க? நான் ஏதாவது புலம்புனா சரிங்களா, உங்களுக்கு என்ன நிம்மதி சொன்னால் புரியாதுடா. வீரா நல்லவளா இருக்காளா, ஏகப்பட்ட பகையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா, அது எல்லாம் அவளுக்கு வரக்கூடியது தான். அவள் சமாளிச்சுப்பாளே. டேய், நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? நம்ம வீட்டு பொண்ணு எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, கண்மணி பெற்ற பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க வள்ளியம்மா, இப்படியெல்லாம் வந்து நடக்குதா? அவள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாளே. கரெக்டு தான், ஆனால்
100% கவனமாக இருக்க முடியாதுடா. ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டாலும் ரொம்ப கஷ்டமாயிடுதுடா. இப்போ கூட உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான். சித்தி, முதல்ல கண்மணியோட பாப்பாவை நான் பார்த்ததே இல்லை சித்தி. ஒரு வாட்டி நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, நீ இங்கே வந்து ஏறத்தாழ 1 மாதம் ஆச்சேடா, உன்னால் எப்பட்றா பார்க்க முடியாமல் இருக்கு? நான் என்ன சித்தி பண்ணுறது, பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, காட்டுறீங்களா? கண்மணி பெத்த தங்கத்தை வந்து நான் பார்க்கணுங்கிற மாதிரி கேட்ட உடனே, இருடா, நீ இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா மாறா, எவ்வளோ தெரியுமா வேதனையாக இருக்குது, இந்தாடா ஃபோனில் ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவசரத்தில் கூட ஃபோட்டோ வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. தூக்கி வாரி போட்டுருது நம்ம மாறனுக்கு. அப்படியே அந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ தான் கனியா? அச்சச்சோ, என்னடா சொல்கிற? நான் தான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. டேய், உன்னைத்தான் அவள் ரவுடி ரவுடின்னு சொல்லிகிட்டு இருக்காளா? வீராக்கும் சரி, கண்மணி, கனி, இவங்க எல்லாருக்குமே வந்து இது மாதிரி தாண்டா வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எங்களால் எதுவுமே சமாளிக்க முடியலடா. உன்னை மாதிரி ஒருத்தன் இருந்தா இது மாதிரிலாம் நடக்குமா? அத்தை, சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கனிக்கும் சரி, இனிமேட்டுக்கும் வீராக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த எதிரி யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே வேறு மாதிரி இருப்பேன். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன், என்ன ஏதுன்னு யாருக்குமே வந்து புலன்படாது. நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்துக்கலாம், நானா இல்லை அவனானு அப்படின்னு அருமையாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து கனி வந்து வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து மாறனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. தங்கம், உன்னை நான் பார்த்துக்கிறேன் தங்கம், நிச்சயம் உன்னையும் சரி உன்னோட சித்தியும் சரி 2 பேரையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அந்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னு இன்னும் 2-3 நாளில் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவனை பத்திரமா அமுச்சு வைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மாறன் அதிரடியாக களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. இனிமேட்டுக்கு வில்லனால் இனிமேட்டு எந்த விதமான வீராக்கு எதிராக ஒரு சின்ன மூவ் கூட செய்ய முடியாத அளவுக்கு மாறன் முன்னாடி வந்து நிற்க போகிறாரு.